தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக செயலாற்றின நல்ல பணிகளை செய்த மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்ததினால அதற்கான காரணங்களை அறிந்து கொள்ள, மக்களுடைய மனதில் இருக்கிறதை அறிந்து கொள்ள நீங்கள் ஒரு கமிட்டியை அமைத்து எல்லாரிடத்துலையும் அபிப்பிராயங்களை நீங்கள் கேட்க தீர்மானித்தது ரொம்ப வரவேற்கத்தக்கது, சந்தோஷமானது. பொதுமக்களும் உங்களுடைய மனதில் உள்ளதை இதை பற்றி கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் என்று சொன்னதுனால நான் எந்த கட்சி சார்பும் உடையவனாக இல்லாதபடி பொது ஜனங்கள் சார்பாக சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஆட்சி செய்த 5 வருஷ ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பல நன்மைகளை, வளர்ச்சிகளை கண்டது. அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நான் தேவனை துதிக்கிறேன். கல்வித்துறையில் நிறைய ஆசீர்வாதமான நன்மையான மாற்றங்களை தமிழ்நாடு கண்டது. மருத்துவத்துறையில் ஆச்சரியப்படும்படியான நிறைய நன்மையான மாற்றங்கள், வளர்ச்சிகளை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இதே போல் தொழில் வளத்தில் தமிழ்நாடு முதன்மையான இடத்தில் வந்து நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட காரணமாக இருந்தது உங்களுடைய அரசாங்கம். அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டேஷன், அதை பேருந்து நிலையங்கள், அதனுடைய புதுசாக கட்டின எல்லாமே விமான நிலையத்தில் போல் அவ்வளவு சிறப்பாக பிரம்மாண்டமாக மக்களுடைய நன்மைக்காய் செய்தது பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். பெண்கள் இலவசமாய் பஸ்ஸில் பிரயாணம் பண்ண நீங்கள் செய்த உதவி, நிறைய பெண்கள் அதனால் மகிழ்ச்சி அடைந்ததை, நன்மை பெற்றதையும் பார்க்க முடிந்தது. இப்படி நிறைய நன்மையான காரியங்கள் நடந்தது உங்களுடைய ஆட்சி காலத்தில். அதை நினைத்து ஆண்டவரை துதித்து உங்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இவ்வளவு நன்மைகள் நடந்தும் கூட ஏன் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி என்பதான கேள்வி உங்களுடைய மனதில், எல்லா கட்சிகளுடைய மனதில் எழும்பி இருக்கிறது. ஒருவேளை நினைக்கலாம், சினிமா மோகத்தினால் உண்டான ஒரு மாற்றம்தான் இதற்கு காரணம் என்பதாய். அப்படி சொல்லி நீங்கள் அவங்களை திருப்திப்படுத்தி கொள்ளாதபடி, மக்கள், சாதாரண கிராமத்தில் இருக்கிற மக்களும், ஏழை மக்களும், நடுத்தர மக்களும், அவங்களுடைய மனதில் இருக்கிற பாதிப்பு என்ன என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். என் மனதில் தோன்றினது 2 காரியங்கள். அதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, டாஸ்மாக் கடை, மதுபான கடைகள். அதாவது தமிழ்நாட்டில் மதுபானத்தினால் 1,25,00,000 பேர் தினசரி குடிகாரர்களாய் மாறிவிட்டார்கள் என்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியை வேதனையோடு சொன்னதை சில ஆண்டுகளுக்கு முன்பாய் நடைபெற்றது. அப்போ நிறைய குற்றங்கள் தமிழ்நாட்டில் பெருக காரணமாக இருப்பது இந்த மதுபான கடைகள் என்று எல்லா அரசியல் விமர்சகர்களும் தெளிவாய் பேசியிருப்பது உங்களுக்கும் தெரியும். இந்த மதுபானத்தினால் நிறைய மரணங்கள், அதனால் கடந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் விதவைகள் பெருகி இருக்கிறார்கள், தகப்பனில்லாத குழந்தைகள் பெருகி இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. அதோடு தமிழ்நாட்டில் குற்றங்கள் பெருக காரணம், நிறைய விபத்துகளுக்கு காரணம் இந்த மதுபானம். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி நிறைய விபத்துகள், நிறைய மரணங்கள் நடைபெறுகிறது. பாலியல் சம்பந்தமான குற்றங்கள் பெருக காரணம் இந்த மதுபானம். இந்த மதுபானத்தினால் அவங்க என்ன செய்கிறேன்னு தெரியாதபடி சிறு குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரையும் பாதிக்கிற அளவில் இந்த மதுபான போதை தமிழ்நாட்டில் நிறைய பேரை பாதித்து விட்டது. இது தமிழ்நாட்டில் வேகமாய் பரவி ஏராளமான குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. பெண்கள், நாங்கள் பொதுமக்களை, ஒரு வருஷத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்களை நான் சந்திக்கிறேன். அவங்க விண்ணப்பம் பண்ண, வேண்டுதல் செய்ய வருகிறதுனால கண்ணீர் விட்டு அழுகிற பெண்களை நான் ஏராளமாய் பார்த்திருக்கிறேன். இந்த மதுபானத்தின் நிமித்தம் குடும்பங்கள் உடைந்து பாழாகி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறதை கண்ணீர் விட்டு அழுது சொல்லுகிறார்கள். அந்த மக்களுடைய கண்ணீர் ஆசீர்வாதத்தை தடுத்துவிடும். இது ஏழை மக்களுடைய கண்ணீர். இதெல்லாம் மூடிட்டா சரியாயிருமா என்று சொன்னால், கொரோனா காலத்தில் மதுபான கடைகள் மூடப்பட்ட போது கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமான பேர் மதுபானத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இவங்களுக்கு குடிக்கணும்னு தோணலை அப்படின்னு தான் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் மறுபடியும் கடை திறந்த உடனே திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது மூடப்பட்டால்
நிறைய பேர், கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமான பேர் உடனே அதிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் படிப்படியாக பெரிய மாற்றங்கள் வந்து குடும்பங்கள் சமாதான நிம்மதி அடையும். இதுதான் பொதுமக்களுடைய கருத்து. நான் நிறைய பேரோட பேசி அறிந்தபோது அறிந்து கொண்டது. அதனால் எவ்வளவு நன்மை செய்தாலும் ஒவ்வொரு குடும்பமும், கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த மதுபானத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதை மற்றவங்க சொல்லுவாங்களோ என்ன தெரியாது. நான் இந்த மக்களோடு பழகி அவருடைய கருத்துக்களை அறிந்ததுனால அவருடைய இருதயத்தின் வேதனையை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதை நீங்கள் கணக்கிலே கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டுக்கு வருவது தான் ஆசீர்வாதம். அப்படி இல்லாவிட்டால் அடுத்த தலைமுறை சொல்லும், தமிழ் சமுதாயமே குடித்து குடித்து அழிந்து போனது என்று வரலாறு பேசக்கூடிய நிலைமை வந்துவிடும். இதை தடுத்து நிறுத்துவதற்கு அரசியல் தலைவர்கள் முன் வரணும். ரெண்டாவது ஒரு காரியம், நான் அறிந்த விதத்தில் லஞ்சம், இது எல்லா அரசாங்க அலுவலகத்திலும் வேகமாக மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிவிட்டது ஏழை மக்களுக்கு. ஒரு காலத்தில் அரசாங்கத்தில் போய் ஒரு காரியத்திற்காக போனால் நம்ம பக்கத்தில் ஒரு மிஸ்டேக் இருந்தால் அதை சரிப்படுத்துவதற்கு லஞ்சம் கேட்பாங்க. இந்த தப்பு இருக்குது, இது இருக்குது, அப்போ சரிப்படுத்த இவ்வளோ கொடு என்று சொல்லி. அப்போது ஒரு 10% லஞ்சம் வாங்குறவங்க இருந்தாங்க, 90% நேர்மையான அதிகாரிகள் இருந்தாங்க. ஆனால் இப்போது 10% தான் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க. 90% லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். நம்ம அவங்க கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டை கொடுத்தாலும், ஒரு குறையில்லாதபடி பெர்ஃபெக்ட் அரசாங்க சட்டத்தின் பிரகாரம் கொடுத்தாலும் இவ்வளோ லஞ்சம்னு கேட்குற நிலைமை வந்துவிட்டது. மக்களை அடித்தட்டு மக்கள் வரைக்கும் பாதிக்கப்பட்டுட்டாங்க. நடுத்தர மக்கள் மிக அதிகம் பாதிக்கப்பட்டுட்டாங்க. தாராளமாய் மக்கள் கேட்குறாங்க, சொல்கிறாங்க. அதுதான் நான் பேசி பழகும்போது ஏன் இந்த தோல்வி வந்தது என்று கேட்டபோது, அரசியல் மாற்றம் வந்தது என்று கேட்டபோது நிறைய மக்கள் சொன்ன வார்த்தை லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். நேர்மையான ஒரு காரியத்துக்கு நன்மை பெறுவது கூட இவ்வளோ லஞ்சம். அதில் அரசியல்வாதிகள் பின்னணியில் இருக்கிறாங்க. அவங்க உங்கள் வரைக்கும் கை நீட்டுறாங்க. நாங்கள் அதிகாரிகள் சொல்கிறாங்க எம்எல்ஏ கொடுக்கணும், மினிஸ்டருக்கு கொடுக்கணும், சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் போடணுன்னு. அது எந்த அளவுக்கு உண்மையே தெரியாது. ஆனால் உங்களை அவங்க கை காட்டுகிறார்கள். இதை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கம் தவறிவிட்டது ஒரு முக்கியமான காரணம் என்று நான் கருதுகிறேன். இது பொதுமக்களுடைய அபிப்பிராயம். நான் ஏராளமான மக்களோடு பழகுகிறதுனால, கிராமத்தின் மக்கள், நடுத்தர மக்கள், படித்தவர்கள் என்று பலரோடு இதை குறித்து பேசி அதை அறிந்ததுனால, இதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததுனால உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதனால் நீங்கள் இந்த தோல்விக்கான காரணத்தை குறித்து ஆராயும் போது இந்த 2 காரியங்களை ரொம்ப முக்கியமாக கருதி இதற்கு தீர்வு காண்பும்படியான நல்ல முடிவு எடுத்தால் மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வந்து நன்மையான காரியத்தை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு அருளுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நலமானதை யோசித்து நலமான முடிவெடுக்க வேண்டுகிறேன். ஆமேன்.